வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் இஞ்சி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 250 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர், 250 ml பனங்கற்கண்டு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சியை தோல் சீவிக்கலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். செரிமான உறுப்புகள் மற்றும் ரத்தத்தில் உள்ள நுண்ணுயிர் கிருமிகள் எல்லாம் அழிச்சிரும். சளி தொல்லையும் இது போக்கிடும். பாருங்கள், இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இஞ்சி வாங்குறப்ப இலசான இஞ்சியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு இஞ்சியில். இலை இஞ்சியில் தான் நார் இருக்காது. இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். வானலியில் பனங்கற்கண்டு போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இதில் குப்பை இருக்குங்கிறனால தான் நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் பனங்கற்கண்டை. பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு வானலியில் இது வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. இப்போ பனங்கற்கண்டுக்கு பதிலாக பனை வெல்லம், கருப்பட்டி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி விழுதை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரக பொடி போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கோதுமை மாவு போட்டுடலாம். நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா கட்டியாக வரும். அப்படி இருந்ததுன்னா நல்லா இதை மசிச்சு விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு பைண்டிங்காக தான் நான் கோதுமை மாவு சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா கலவி விட்டுக்கிட்டே இருங்க. இஞ்சி அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இஞ்சி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் நெய் தடவிருக்கேன். தடவி இதில் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இஞ்சி அல்வா. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.